சாண்டில்யன் அவர்கள் எழுதிய ஜலமோகினி பகுதி 2. எதிர்பாராத விதமாக திடீரென்று எதிர்நோக்கி வந்த அபாயத்தை கண்டு கலங்கி போய் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு கப்பல் தலைவனின் அதைரியத்தை போக்க முயன்ற ரகுதேவ், அபாயத்தை அதைரியத்தினால் சமாளிக்க முடியாது, இப்போது வேண்டியது திடப்புத்தி, தைரியம் என்று கூறினான். இதை கேட்ட கப்பல் தலைவன் தனது முகத்தை சற்று உயர்த்தி ரகுதேவை ஏறெடுத்து பார்த்து, தைரியத்துக்கும் அளவிருக்கிறதல்லவா? இந்த வியாபார கப்பல் சித்தி அகமதின் கப்பலுக்கு கொசுவுக்கு சமானம். நிமிஷ நேரத்தில் இதை அழித்துவிட அந்த எதிரியால் முடியும் என்றான். இந்த பதிலை சொன்னபோது கப்பல் தலைவனின் குரலில் தோணித்த பயத்தையும் அவநம்பிக்கையும் கண்ட ரகுதேவ், அதைரியத்தோடு அவநம்பிக்கையும் சேர்ந்து விட்டால் மனிதன் உருப்படுவது பிரம்ம பிரயத்தனம் என்றான். அபாயம் துரிதமாக வந்து கொண்டிருக்கும் போது ரகுதேவ் தொடங்கிய பிரசங்கம் பெரிய தலைவேதனையாக இருந்தது கப்பல் தலைவனுக்கு. ஆகவே ரகுதேவின் பேச்சை பாதியிலேயே வெட்டி, அது கிடக்கட்டும் ரகுதேவ், முதலில் இப்போது நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம் என்று சொல்லி மீண்டும் கைகளில் தூர திருஷ்டி கண்ணாடியை வைத்து கொண்டு சித்தி அகமதின் கப்பலை ஆராய முற்பட்டான். ஆராய்ச்சி முடிந்ததும் அவன் ரகுதேவை மறுபடியும் நோக்கிய போது அவன் முகத்தில் திகில் முன்னைவிட சற்று அதிகமாயிருந்ததை ரகுதேவ் கவனித்தான். கப்பல் தலைவனின் அடுத்த சொற்கள் அந்த கிளியின் காரணத்தை தெள்ளென விளக்கியது. சித்தி அகமதின் கப்பலில் குறைந்தபட்சம் 12 பீரங்கிகளாவது இருக்க வேண்டும். நமக்கு நேர் எதிரில் தெரியும் கப்பல் முனையிலிருந்து ஒரு பக்கத்து சரிவில் மட்டும் பீரங்கி துவாரங்கள் 3 பார்த்தேன். அதே போல 4 மடங்கு பீரங்கிகளாவது கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும் என்பது நிச்சயம். தவிர சித்தி கப்பலின் பாய்மரங்கள் என் பாய்மரங்களை விட 2 அத்தனை பெரியவை. போதா குறைக்கு எதிரி கப்பல் நமது மார்க்கத்தை துண்டிக்கும் நோக்கத்துடன் குறுக்கே பாய்ந்து வருகிறது என்றான் கப்பல் தலைவன். ரகுதேவ் பதில் ஏதும் சொல்லாமல் அந்த கண்ணாடியை வாங்கி எதிரி கப்பலை தானே ஆராய முற்பட்டான். பக்கவாட்டுகளில் பச்சை வண்ணம் தீட்டப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளித்த அந்த மரக்கலத்தின் அடிபாகங்களை நீண்ட நேரம் கவனித்தான். பிறகு கண்ணாடியை சற்று மேலே தூக்கி பாய் மரங்களை பார்த்து ஏதோ யோசனை செய்தான். பிறகு தளங்கள் ஒவ்வொன்றையும் கூர்மையாக கவனித்தான். கடைசியாக மீண்டும் கண்ணாடியை அடிபாகத்துக்கே திருப்பினான். மரக்கலத்தின் பக்கங்களில் தெரிந்த பீரங்கி துளைகளை தீவிரமாக ஆராய்ந்து அவற்றின் குறுக்களவை கணக்கு போட்டு பீரங்கிகளின் பரிமாணத்தை பற்றியும் அவை குண்டு வீசக்கூடிய வேகத்தை பற்றியும் திடமான ஒரு முடிவுக்கு வந்தான். பீரங்கி துளையிலிருந்து மீண்டும் கண்களை அடிபாகத்துக்கே ஓட்டி வெகு நேரம் முறை ஊன்றி பார்த்து கொண்டே இருந்தான். கடைசியாக கண்களிலிருந்து கண்ணாடியை அகற்றி கப்பல் தலைவனை அவன் ஏறிட்டு பார்த்தபோது அவன் கண்களில் நம்பிக்கையை துளிர்த்திருந்தது. இந்த அபாயத்திலிருந்து தப்ப வழி இருக்கிறது என்றான் ரகுதேவ். என்ன வழி? நமது பாய்மரங்களில் 2 மட்டுமே பறக்க விட்டிருக்கிறீர்கள். 3வதையும் அவிழ்த்து விடுங்கள். கப்பல் போகிற திசையிலே போகட்டும். அதனால் என்ன லாபம்? நமது பாய்மரங்களை விட அதன் பாய்மரங்கள் பெரியவை, எண்ணிக்கையும் அதிகம். நம்ம இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் பிடித்து விடலாம். பிடிக்க முடியாது. சித்தி அகமதின் கப்பலின் பக்க மரங்களின் அடிபாகத்தை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. அடிபாகத்தில் 1/2 அடி கனத்துக்கு கடல் பாசியும் நுரையும் கிழிஞ்சலும் சங்கும் ஒட்டி கிடக்கிறது. இதனால் கப்பலின் வேகம் பெரிதும் தடைப்பட்டிருக்கிறது. சித்தி அகமதின் கப்பல் நீண்ட நாட்களாக கடல் சஞ்சாரத்திலே இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு பாசி பிடித்து வேகம் தடைபட காரணமில்லை. ஆகவே போகிற மார்க்கத்திலேயே போவோம். தெற்கத்தி காற்றும் நமக்கு இப்போது அனுகூலமாகத்தான் இருக்கிறது. பயத்தால் கலவரம் அடைந்திருந்த கப்பல் தலைவனுக்கு நீண்ட காலம் கப்பற்போரில் அனுபவம் பெற்ற ரகுதேவின் யோசனை எந்தவித சாந்தியையும் அளிக்கவில்லை. ஆகவே இந்த காற்று இப்படியே நீடிக்கும் என்பது என்ன நிச்சயம் என்று கோபத்துடன் கேட்டான். இருக்கிற நிலைக்குத்தான் நான் பரிகாரம் சொல்ல முடியும். இயற்கையின் போக்கை பற்றி என்னை கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? தலைவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கப்பல் திசை திருப்பும் சுக்கானை கூப்பிட்டு, கப்பலை வந்த வழியே திருப்பு என்று உத்தரவிட்டான். இந்த உத்தரவு அதுவரை சாந்தமாயிருந்த ரகுதேவின் அமைதியை அடியோடு கலைத்துவிடவே அவன் கப்பல் தலைவனை நோக்கி, இது சுத்த பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கை. மீண்டும் வந்தபடி திரும்பாதீர்கள். யந்திரத்தை என்ன வேகமாக முடுக்கினாலும் எதிர்காற்று உங்கள் வேகத்தை குறைக்கும். சித்தி அகமது கப்பலின் அடிபாகம் என்னதான் பாசி பிடித்து கிடந்தாலும் அவன் எந்திரங்கள் பெரியவை. உங்களை அவன் கண்டிப்பாக பிடித்து விடுவான். உத்தரவை மாற்றுங்கள். கப்பல் போகிற திசையிலேயே போகட்டும். எதிரியின் நடுக்கத்தால் நிதானம் இழந்துவிட்ட கப்பல் தலைவன் ரகுதேவின் ஆலோசனைக்கு செவி சாய்க்காமல் பிடிவாதத்துடன் தன் உத்தரவை இட்டே தீர்த்தான்.
அத்துடன் ரகுதேவை பார்த்து, ரகுதேவ், தீர யோசித்தே நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். அருகிலே இருப்பது மால்வானா இருந்தாலும் சித்திகளும் உட்புகக்கூடிய இடம். அதை தாண்டினால் சித்தி அகமதின் சொந்த பிரதேசமான விஜயதுர்க்கம். இந்த 2 இடங்களையும் ஒரே மூச்சில் தாண்டி சென்று தப்பிவிட முடியாது. ஆகவே திரும்புவதை தவிர வேறு வழி இல்லை. ரகுதேவின் முகத்தில் கோபக்குறி மிக தீவிரமாக படர்ந்தது. இந்த முட்டாளுடன் என்ன செய்வதென்று தெரியவில்லை அவனுக்கு. சித்தி அகமதின் வாயில் நுழையவே வழி செய்கிறீர்கள். இயற்கை அளிக்கும் சக்தியை அலட்சியமாக தூக்கி எறிகிறீர்கள். கடவுள் அளித்துள்ள இந்த காற்று வசதியை விட உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி தற்சமயம் வேறு எதுவுமே இல்லை. காற்று மார்க்கத்திலேயே போனால் உங்கள் மரக்கலம் சின்னதாக இருந்தாலும் அதன் அடிபாகம் பாசி பிடிக்காமல் சுத்தமாக இருப்பதாலும் சீக்கிரம் இடமிருந்து தப்பலாம். மார்க்கத்தை திருப்பினால் கலகத்தின் வேதனையை நாம் சந்திக்க வேண்டி வரும். ரகுதேவ் மீண்டும் மன்றாடி பார்த்தான். கப்பல் தலைவன் கேட்கவில்லை. அவன் உத்தரவுப்படியே ஜலமோகினி மீண்டும் விங்குர்லாவை நோக்கி திரும்ப ஓட ஆரம்பித்தது. கப்பலின் எந்திரங்கள் முழு வேகத்தில் முடக்கப்பட்டன. ரகுதேவும் கப்பல் தலைவனும் விவாதித்து கொண்டிருந்த சமயத்தில் தூரத்தை ஒரு மரக்கலம் வருவதை பார்த்த தளத்து மாலுமிகள் அது யார் கப்பலாயிருக்கக்கூடும் என்று யோசித்தார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் கப்பல் தலைவன் இட்ட உத்தரவும் அந்த உத்தரவின் காரணமாக ஜலமோகினி வந்த வழியை திரும்பியதையும் கண்ட மாலுமிகளின் சந்தேகம் அடியோடு பறந்துவிட்டது. யாரோ எதிரி முன்பாக நாம் ஓட்டம் பிடிக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படவே தளத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தலைவன் உத்தரவால் மாலுமிகள் அனைவரும் தங்கள் ஸ்தானங்களில் நின்று கடமையை செய்ய ஆரம்பித்தார்கள். தளம் முழுவதும் ஒரே ரகளையாக மாறியது. ரகுதேவ் மட்டும் இந்த ரகளையில் கலந்து கொள்ளாமல் அந்த கண்ணாடியை கண்களில் பொருத்தி சித்தி அகமதின் கப்பலை பார்த்து கொண்டிருந்தான். ஜலமோகினி தன் திசையை திருப்பியதும் சித்தி அகமதும் தன் கப்பலின் திசையை திருப்பிவிட்டதையும் புறாவை நோக்கி பாயும் பருந்து போல சித்தி அகமதின் கப்பல் ஜலமோகினியை நோக்கி பாய்ந்து வருவதையும் பார்த்தான் ரகுதேவ். இந்த ஓட்டமும் பிடியும் 1/2 மணி நேரம் நடந்தது. அவ்வப்போது தூரதிருஷ்டி கண்ணாடியை ரகுதேவிடமிருந்து வாங்கி எதிரி கப்பலை ஆராய்ந்து கொண்டிருந்த தலைவன் ஜலமோகினிக்கும் சித்தி அகமதின் கப்பலுக்கும் இடையே உள்ள தூரம் மிக குறைந்து வருவதை கண்டான். இதை காண காண ஒரு வேளை ரகுதேவின் புத்தியை கேட்டிருந்தால் தப்பியிருக்கலாமோ என்ற அபிப்பிராயம் லேசாக கப்பல் தலைவன் மூளையில் உதயமாகவே மீண்டும் ரகுதேவை நோக்கி, ரகுதேவ், 2 கப்பலுக்கும் இடையே தூரம் துரிதமாக குறைந்து கொண்டே வருகிறதே. ஆமாம், நானும் கவனித்தேன். இனி என்ன செய்யலாம்? இதை கேட்டபோது கப்பல் தலைவன் குரலில் இருந்த பணிவை பார்த்த ரகுதேவ் சிறிது சிந்தித்தான். முன்பு ஓட்டத்தால் ஜெயிக்க மார்க்கம் இருந்தது, இப்போது அது மாத்திரம் போதாது என்று இழுத்த ரகுதேவை பார்த்த கப்பல் தலைவன் எதுவும் புரியாதவனாய், இப்போது செய்ய வேண்டியது என்ன என்று வினவினான். ஓடவும் வேண்டும், சண்டை போடவும் வேண்டும். சண்டை போட எப்படி முடியும்? என்னிடம் இருப்பதை விட 2 அத்தனை பீரங்கிகள் எதிரி கப்பலில் இருக்கிறது. ஆகையால் பீரங்கியால் சுட்டு ஜெயிக்க முடியாது. கப்பல்கள் முட்டி ஒன்று சேர்ந்தாலோ ஆள் பலம் எதிரிக்குத்தான் அதிகம். என்னிடம் இருப்பவர்கள் 20 பேர்தான். சித்தி அகமதின் கப்பலில் 200 மாலுமிகளாவது இருப்பார்கள். ஒரு நொடியில் எதிரிகள் நம்மை அழித்து விட முடியும். அது யுத்த கப்பல், இது சாதாரண வியாபார கப்பல். வெடி மருந்தும் நம்மிடம் அதிகம் இல்லை. உங்கள் அதைரியத்துக்கு காரணம் கப்பல் போரில் அனுபவம் இல்லாதது தான். இதைவிட சிறிய கப்பல்களை வைத்துக்கொண்டு சித்தி அகமதின் கப்பலை விட பெரிய கப்பல்களை நான் பலமுறை முறியெடுத்திருக்கிறேன். இப்போது அது மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? முடியும், ஆனால் அதற்கு தேவையான அதிகாரம் வேண்டும். என்ன அதிகாரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். இந்த ஆபத்திலிருந்து மாத்திரம் காப்பாற்றிவிடு என்று கெஞ்சினான் கப்பல் தலைவன். அப்படியானால் பீரங்கிகளால் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த நடு தளத்தை நான் நிர்வகித்துக் கொள்ளுகிறேன். எந்திர அறையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நம் இருவர் ஒத்துழைப்பும் சரியாயிருந்தால் சித்தி அகமதின் கப்பலை ஆடாமல் அசையாமல் செய்துவிடலாம். ரகுதேவ் சொன்னதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்தான் தலைவன். ரகுதேவ் விளக்கமாக தன் திட்டத்தை எடுத்து சொன்னான். கப்பற்படை போரில் முக்கியமான அம்சங்கள் 2. 1 மரக்கலத்தின் வேகம், 2 பீரங்கிகளை காலம் பார்த்து உபயோகிப்பது. இப்போது நாம் முதலில் செய்ய வேண்டியது எதிரி கப்பலின் வேகத்தை குறைக்க வேண்டும். அதை எப்படி செய்வது? பீரங்கிகளை உபயோகித்து அவன் எந்திர வசதியை உடைக்க நம்மால் முடியாது. ஆனால் சரியான குறி வைத்து அவன் பாய் மரங்களை உடைத்து தள்ளலாம். பாய் மரங்களை உடைத்தால் கப்பல் வேகம் 3/4 மேல் குறைந்துவிடும். இதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன?
பீரங்கிகளை சரியானபடி பிரயோகிக்க எனக்கு நீங்கள் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். எந்திரங்களை சரியாக கையாண்டு நமது கப்பலை எதிரியின் பாய்மரங்களுக்கு குறிவைக்கும் முறையில் திடீரென திருப்ப வேண்டும். நாம் கப்பலை திருப்புவதாகவோ பீரங்கியை பாய்மரத்துக்கு குறிவைப்பதாகவோ எதிரி ஊகிக்கும் முன்னாலேயே நாம் காரியத்தை முடிக்க வேண்டும். ரகுதேவின் திட்டத்தை ஒப்புக்கொண்ட தலைவன் தன் மாலுமிகளை கூப்பிட்டு இருக்கும் நிலைமையை விளக்கினான். தூரத்தில் வருவது சித்தி அகமதின் கப்பல். அவனிடம் நாம் அகப்பட்டு கொண்டால் முடிவு என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த அபாயத்தை சமாளிக்கக்கூடிய ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். ரகுதேவ் பஸ்காரின் கடற்போர் திறமையை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த பீரங்கி தளத்தை நிர்வகித்து எதிரிடம் போரிடும் பொறுப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார். என்னிடம் எவ்வளவு பணிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்வீர்களோ அப்படியே அவரிடமும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கப்பலில் பிரயாணம் செய்பவர்களின் உயிர் உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கடமையை செய்யுங்கள் என்று கூறினார். கப்பல் தலைவன் இவ்வாறு உத்தரவிட்டு முடித்ததும் ரகுதேவ் தன் ஊழியனான ரஜினியை வரவழைத்து தன் சொக்காய் உருமால் எல்லாவற்றையும் அவனிடம் கழற்றி கொடுத்தான். கால் சாராயை தவிர மற்ற எல்லாவற்றையும் கழற்றிவிட்டு மாலுமிகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பீரங்கியில் நிறுத்தினான். பீரங்கிகளை எத்தனை உயரத்துக்கு தூக்க வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். பீரங்கிக்கு நெருப்பிடும் வாய்களை சுத்தம் செய்து தயாராக இருக்குமாறு எச்சரித்தான். இந்த ஏற்பாடுகளை செய்து முடித்ததும் கப்பல் தலைவனை நோக்கி ரகுதேவ், என் தலையில் பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கிறீர்கள். நான் என் கடமையை சரியாக செய்ய வேண்டுமானால் எதிரி கப்பல் அருகில் வந்ததும் நம் கப்பலை திடீரென அதன் முனை பாகத்துக்காக திருப்ப வேண்டும். அதன் பாய் மரங்கள் மீது குண்டு வீச வசதி செய்து கொடுங்கள். நான் உங்களுக்கு வெற்றியை தருகிறேன். கப்பல் தலைவன் பதிலுக்கு தலையை அசைத்தான். ரகுதேவ் மீண்டும் அவனை எச்சரித்தான். அபாயம் அதிகமாயிருக்கும்போது துணிச்சலும் அதிகம் வேண்டும். ஜாக்கிரதைக்கு இது சமயமல்ல, துணிச்சலுக்குத்தான் அதிக சமயம் என்றான். கப்பல் தலைவன் தன் பணியை செய்ய சென்றான். ரகுதேவின் உத்தரவுப்படி மாலுமிகள் பந்தங்களை கொளுத்தி கொண்டு பீரங்கிகளுக்கு வெடி வைக்க தயாராக இருந்தார்கள். நடுத்தளத்தில் பீரங்கிகளுக்கு இடையில் முட்டி போட்டு உட்கார்ந்திருந்த ரகுதேவ் சித்தி அகமதின் கப்பல் பீரங்கி வெடித்தாக்கும் தூரத்துக்கு வந்துவிட்டதை அறிந்து மாலுமிகளை எச்சரித்து பீரங்கிகளை எதிரியின் பாய்மரத்துக்காக குறிவைத்து ஜலமோகினி திரும்பும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் வரவில்லை. கோழையான கப்பல் தலைவன் ஓட்டம் பிடிப்பதிலேயே கண்ணாயிருந்தான். கடற்போரில் இணையற்ற சித்தி அகமது சும்மா இருக்கவில்லை. அவன் பீரங்கிகளில் ஒன்று பெரிதாக முழங்கியது. அதன் விளைவாக ஜலமோகினி ஒரு முறை பயங்கரமாக ஆட்டம் கொடுத்தது. தளத்தில் இருந்த மஞ்சங்கள் உருண்டு ஓடின. தளத்தில் எதையும் பிடிக்காமல் நின்றிருந்த இரு மாலுமிகள் தடார் என்று மல்லாந்து விழுந்தார்கள். கப்பல் தளம் இவ்வளவு தடபுடல் பட்டும் அதன் காரணத்தை அறியாத பீம்சிங் கவலை ஏதும் இல்லாதவராய் கீழறையில் மிக குதூகலமாய் பத்மினியுடன் பேசி கொண்டிருந்தார். பீம்சிங்கிற்கு மட்டும் கொஞ்சம் புத்தி இருக்குமானால் கப்பலில் இருக்கும் நிலைமையை புரிந்து கொள்வதில் எளிதாக இருக்கலாம். அப்படி புரிந்து கொள்வதற்கு வசதியான அறிகுறிகள் காணப்படவே இல்லை. அப்போது ஒரு காலை நேரமானதால் சாளரத்தின் வழியாகவும் வெயில் உள்ளே அடித்து கொண்டிருந்தது. கப்பல் திசை திரும்பியதும் மெல்ல இடம் மாறி எதிர்பக்கத்தில் விழ ஆரம்பித்தது. சாதாரண அறிவுள்ளவன் கூட இதிலிருந்து கப்பல் திசை திரும்பிவிட்டதை உணர்ந்து கொண்டிருப்பான். பீம்சிங் இதை தான் கவனிக்கவில்லை என்றாலும் மாலுமிகள் தளத்தில் தடவென்று ஓடும் சத்தம் அவர் தலைக்கு மேலே கேட்டுக்கொண்டிருந்ததே, அதையாவது கவனித்திருக்கலாம். பீம்சிங் தலை பரம காலியாக இருந்ததால் இந்த சத்தத்தை பற்றியோ மாலுமிகள் நடமாட்டத்தை பற்றியோ சிறிதும் கவலைப்படவே இல்லை. சாளரத்தின் வழியாக வெளியே இருந்த ஆழ் கடலை பார்த்து உற்சாகப்பட்டதோடு நில்லாமல் இயற்கையில் தனக்குள்ள ரசிகத்தன்மையை பத்மினிக்கும் எடுத்து காட்டி கொண்டிருந்தார். ஆஹா பத்மினி, இங்கே வந்து பார், எப்பேற்பட்ட கண்கொள்ளா காட்சி! அப்பப்பா, எத்தனை பெரிய கப்பல்! கப்பல் என்றால் அப்படியல்லவா இருக்க வேண்டும்? நாமும் பிரயாணம் செய்கிறோமே, இதுவும் ஒரு கப்பலா என்று பத்மினியை அழைத்தார். பத்மினியும் சாளரத்துக்கு அருகில் சற்று தூரத்தே தெரிந்த கப்பலை நோக்கினாள். பீம்சிங் தமக்கும் கப்பல் விவகாரங்கள் தெரியும் என்பதை காட்டிக்கொள்ள தூரத்தே வந்து கொண்டிருந்த கப்பலின் உயர்வை பற்றி மேலும் சிலாகித்து பேசிக்கொண்டிருந்தார். பாய் மரங்களை வெள்ளை வெளேர் என்று விரித்து கொண்டு பாய்ந்து வரும் அந்த கப்பலை எப்படி ஒரு கடற்பறவைக்கு ஒப்பிடலாம் என்பதை எடுத்து காட்டினார். அந்த கப்பல் அருகில் வரட்டும், அதன் எந்திர வசதி முதலிய மர்மங்கள் பூராவையும் உனக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று பத்மினிக்கு வாக்குறுதியும் கொடுத்தார்.
ஆனால் தன் மர்மத்தை பீம்சிங் எடுத்துரைக்கும் வரையில் தூரத்தை வந்து கொண்டிருந்த கப்பல் காத்து கொண்டிருக்கவில்லை. தன் பீரங்கிகளில் ஒன்றை பயங்கரமாக முழக்கி மர்மத்தை பீம்சிங்குக்கு புரிய வைத்து விட்டது. எதிரியின் பீரங்கி வீச்சினால் ஜலமோகினி திடீரென்று ஒரு ஆட்டம் கொடுத்ததும் அறையின் ஒரு மூலைக்கு போய் விழுந்தார் பீம்சிங். மிகுந்த அவஸ்தைப்பட்டு அவர் பூதாகரமான உடலை தூக்கி கொண்டு மீண்டும் எழுந்து நின்ற நிலையைக் கண்டு பத்மினிக்கு புன்னகை வந்தது. இப்படி சற்று வந்து அந்த கப்பலை பற்றிய இதர தகவல்களையும் சொல்லுங்கள் என்று பரிகசித்தாள். அவள் அப்படி தன்னை பரிகாசம் செய்தது பீம்சிங்குக்கு அடியோடு பிடிக்கவில்லை என்றாலும் அதை பற்றி சிந்தனையில் இறங்க பீம்சிங்கின் புத்தி அப்போது இடம் கொடுக்கவில்லை. எதிரியின் பீரங்கியால் ஜலமோகினியை விட பீம்சிங்கின் உள்ளம் பெரிதும் ஆட்டம் கொடுத்து விட்டது. தாம் பெரிதும் சிலாகித்து கொண்டிருந்த கப்பல் தங்களுக்கு வந்திருக்கும் ஒரு பெரிய யமன் என்பதையும் பெரிய ஆபத்து தங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பீம்சிங் புரிந்து கொண்டு விட்டார். இந்த உணர்வு ஏற்பட்டதன் விளைவாக அவர் முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது. இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு, பத்மினி, இந்த கப்பல் ஆபத்தில் சிக்கி கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. தளத்துக்கு போய் விஷயம் என்னவென்பதை பார்த்து வருகிறேன். விஷயத்தை அறிந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆபத்தை தவிர்க்க நம்மால் முடியுமா? பத்மினி லேசாக சிரித்து கொண்டே ஆபத்தை கண்டு அவள் நகைப்பது பீம்சிங்குக்கு எந்தவிதமான ஆச்சரியத்தும் அளிக்கவில்லை. ராஜபுத்திர ஸ்ரீகளின் இயற்கை குணத்தையே அது காட்டுகிறது என்பதை தெரிந்து கொண்டார். இருந்த போதிலும் பத்மினி அவளுடன் தன்னையும் சேர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று பொதுவாக பேசியது பீம்சிங்குக்கு கஷ்டமாக இருந்தது. பத்மினி வேண்டுமென்றே தன்னையும் பெண் இனத்தில் சேர்த்து பேசிவிட்டாளே என்று வெட்கத்தால் குன்றிய பீம்சிங், எதற்கும் தளத்துக்கு போய் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்று கிளம்பினார். தனியாக போக வேண்டாம், நானும் துணைக்கு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே பத்மினியும் தளத்துக்கு செல்ல கிளம்பினாள். அவள் பேச்சில் மீண்டும் துணித்த ஏளனத்தை கவனித்ததும் கவனிக்காதது போல பாசாங்கு செய்து தளத்துக்கு செல்லும் படிகளில் பீம்சிங் ஏறத் தொடங்கினார். தளத்துக்கு வந்து இருந்த நிலைமையை கண்டதும் பீம்சிங் மட்டுமின்றி பத்மினியும் ஸ்தம்பித்து போனாள். தளம் முழுவதும் போருக்கு ஆயத்தமாயிருப்பதையும் பாய்மர கயிறுகளையும் பீரங்கி சங்கிலிகளையும் ரகுதேவின் உத்தரவுப்படி மாலுமிகள் அங்கும் இங்கும் இழுத்து கொண்டு ஓடுவதையும் கவனித்த அவ்விருவரும் எதிரி யார் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் அதிகமாயிருந்தாலும் அந்த ஆவலை பூர்த்தி செய்வார் யாருமே இல்லை. மாலுமிகள் வேலையில் மும்முரமாக இருந்ததால் தளத்துக்கு வந்த முக்கியஸ்தர் இருவரையும் கவனிக்கவில்லை. கப்பல் கயிறுகளை இழுத்து கொண்டு ஓடிய ஓரிரு மாலுமிகள் மட்டும் பீம்சிங் குறுக்கே நின்றிருந்ததால் சிறிது சங்கடப்பட்டு அவரை தள்ளி நிற்கும்படி எச்சரித்தார்கள். பத்மினி ரகுதேவியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சொக்காயெல்லாம் கலற்றிவிட்டு வெத்து உடம்போடு கண்ணில் வைத்த தூரதிஷ்ட கண்ணாடி அகற்றாமல் எதிரி கப்பலை பார்த்து கொண்டிருப்பதையும் பீரங்கிகளுக்கு அருகில் இருந்த மாலுமிகள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருப்பதையும் கண்ட பத்மினிக்கு ஜலமோகினியை அவன் நடத்துகிறானா அல்லது கப்பல் தலைவன்தான் நடத்துகிறானா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. தளத்துக்கு வந்த அந்த இருவரையும் மாலுமிகள் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் எந்திர அறைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த கப்பல் தலைவன் மட்டும் கவனிக்க தவறவில்லை. அவர்கள் மாலுமிகளின் அலுவலுக்கு பேரிடஞ்சலாக குறுக்கே நிற்பதை கண்ட தலைவன், அந்த 2 பேரையும் கீழே போகச் சொல்லு என்று அந்த இருந்த இடத்திலிருந்தே கூவினான். அசட்டு பிடிவாதத்தால் அந்த உத்தரவை அலட்சியம் செய்த பீம்சிங்கை நோக்கி ஆத்திரத்துடன் ஓடி வந்த கப்பல் தலைவன், யார் உங்களை இந்த தளத்துக்கு வர சொன்னது என்று மிகுந்த கோபத்துடன் கேட்டான். பத்மினிக்கு எதிரில் கப்பல் தலைவன் தன்னை துரும்பு போல நடத்தியதை சகிக்காத பீம்சிங் தனது பிடிவாதத்தை மேலும் காட்டினார். நானும் மகாராஷ்டிர படையில் ஒரு தளபதி. இங்கே நடக்கும் விஷயத்தை அறிந்து கொள்ள எனக்கும் உரிமை இருக்கிறதா? சீக்கிரம் நீங்கள் கீழே போகாவிட்டால் மாலுமிகளை விட்டு இழுத்து கொண்டு போய் அறையில் போட்டு பூட்ட பண்ணி விடுவேன் என்று அடிக்காத தோஷமாய் சொன்ன கப்பல் தலைவன் பத்மினியை பார்த்ததும் தன் கோபத்தை சிறிது தணித்து கொண்டு, அம்மா, கப்பல் பெரிய ஆபத்தில் இருக்கிறது. அதோ வருவது சித்தி அகமதின் கப்பல். அவன் குண்டு வீசவும் ஆரம்பித்து விட்டான். நீங்கள் கீழே போய் அறையில் இருப்பது தான் நல்லது. போய்விடுங்கள். இந்த தளபதி மட்டும் இங்கே இருந்து பிடிவாதம் பிடித்தால் பிராணனை விடட்டும் என்று சொல்லிவிட்டு பழையபடி தான் இருந்த இடத்துக்கு போய்விட்டான். பத்மினி பீம்சிங்கிடம், நாம் இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறோம், வாருங்கள் கீழே போவோம், வேண்டாத இடத்தில் நமக்கென்ன வேலை என்றாள். வேண்டா வெறுப்பாக பீம்சிங் அவளை தொடர்ந்து சென்றார். அவர்கள் வந்ததையோ போனதையோ கவனிக்காமல் காரியத்திலே கண்ணாயிருந்த ரகுதேவ் எதிரி கப்பல் குண்டு வீசியும் தன் பீரங்கிகளை பிரயோகிக்க தலைவன் வசதி அளிக்காதிருப்பதைக் கண்டு வெகுண்டான். சற்று நேரம் காத்திருந்துவிட்டு கப்பல் தலைவனிடம் இருந்த இடத்துக்கு சென்று, நான் சொன்னபடி கப்பல் முனையை ஏன் திருப்பவில்லை? எத்தனை நேரம் பீரங்கிகளை குறிவைத்து நான் காத்திருப்பது என்று கேட்டான்.
எப்போது கப்பலை திருப்புவது என்று எனக்கு தெரியும் என்றான் கப்பல் தலைவன். எப்போது திருப்புவீர்கள்? எதிரி கப்பல் நம் கப்பலுடன் மோதி சித்தி அகமதின் வீரர்கள் நம் கப்பலுக்குள் பாய்ந்த பிறகா? கப்பல் போரில் எனக்கும் அனுபவம் இருக்கிறது. சித்தி அகமது ஒரே ஒரு பீரங்கியை முழங்கிவிட்டு சும்மா இருப்பதை கவனி என்றான். நான் கவனித்தேன். அவன் சும்மா இருப்பதற்கு காரணம், அவன் பீரங்கி சுடும் தூரத்தில் நாம் இல்லை என்று நினைக்கிறீர்கள். சுத்த தவறு. இந்த கப்பலை சேதமில்லாமல் அவன் விழுங்க பார்க்கிறான். அவன் அடுத்த குண்டு பாய்மரத்தில் விழும். அப்புறம் கப்பல் அவன் வசந்தான். பிறகு நமது பீரங்கிகளை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரம் கப்பலை திருப்புங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் தன் ஸ்தானத்துக்கு வந்து பீரங்கிகளை தயாராக வைத்தான். கோழைத்தனத்தால் நிதானத்தை இழந்து விட்டிருந்த கப்பல் தலைவன் புத்தியில் ரகுதேவன் யோசனை சிறிது கூட ஏறவில்லை. நமது பீரங்கிகள் சுட்டு குறி தவறிவிட்டால் நம்மை துவம்சம் செய்துவிட சித்தியால் முடியுமே என்ற நினைப்பினால் சுக்கானை ஒரே மார்க்கத்தில் வைத்து ஓடி தப்புவதிலேயே முனைந்தான். ஆனால் ரகுதேவன் ஊகம் எத்தனை சரி என்பதை வெகு சீக்கிரம் புரிந்து கொண்டான். சித்தி அகமதின் கப்பலில் இருந்து முழங்கிய இன்னொரு பீரங்கி ஜலமுகினியின் ஒரு பாய்மரத்தை தடால் என்று முறித்து வீழ்த்தியது. அவன் கப்பலும் ஜலமுகினியின் வெகு அருகில் வந்துவிட்டது. சித்தியின் கொள்ளைக்காரர்கள் தங்கள் கப்பல் முனையில் நின்று கொண்டு பெரிதாக கூச்சல் போட்டு கொண்டிருப்பதை பார்த்தான் ரகுதேவ். அவர்கள் கைகளில் நீண்ட கயிறுகளின் முனையில் இரும்பு கொக்கிகளும் இருப்பதை பார்த்தான். ஜலமோகினியின் மீது சீக்கிரமாக கொக்கிகளை வீசி எதிரிகள் கப்பலை தங்கள் கப்பலுக்கு இழுத்து கொள்வார்கள் என்பதை அறிந்து காரியம் மிஞ்சிவிட்டதை உணர்ந்தான். மாலுமிகளை கூப்பிட்டு, இனி நாம் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. ஒரு கோழையிடம் பணி செய்ய முயன்ற பலனைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கப்பல் தலைவனை சபித்து கொண்டே தடால் என்று பக்கத்தில் இருந்த கம்பிகளில் தொத்தி கீழ் அறை சாளரத்துக்குள் மறைந்து விட்டான். கீழறையில் பத்மினியுடன் மிகுந்த கலவரத்துடன் நின்றிருந்தார் பீம்சிங். தம்மை கப்பல் தலைவன் இழிவாக நடத்தியதால் ஏற்பட்ட அவமானம் ஒருபுறம், தங்களை தாக்க வருவது சித்தி அகமதின் கப்பல் என்பதை அறிந்ததால் ஏற்பட்ட கிளி ஒருபுறம் அவரை பிடித்து வாட்டி கொண்டிருந்தது. பத்மினியை பற்றிய கவலையும் அவர் புத்தியை சூழ்ந்து கொண்டது. சித்திகள் கையில் அகப்பட்டால் பத்மினி சீரழிந்து போய்விடுவாளே, என்ன செய்வது என்று ஏங்கினார். இப்படி அவர் இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் சாளரத்தின் வழியாக அறைக்குள் குதித்தான் ரகுதேவ். பீம்சிங்குக்கு இருந்த கலவரத்தில் குதித்தவன் எதிரிகளில் ஒருவனோ என்று நினைத்து தனது வாடை உரையிலிருந்து உருவத் தொடங்கினார். ரகுதேவை பார்த்ததும் சற்று நிதானித்து கொண்டு, உள்ளே நுழைய வழி இதுதானா என்று வினவினார். இதுதான் குறுக்கு வழி. சரியான வழியில் வர நேரமில்லை. எதிரி கப்பல் நமது கப்பலுடன் இன்னும் சில நிமிஷங்களில் மோதப்போகிறது என்றான் ரகுதேவ். தைரியசாலியான பத்மினி கூட இந்த செய்தியை கேட்டு திகிலடைந்து, இப்போ தப்ப வழி எதுவும் இல்லையா என்று கேட்டாள். இருந்தது. கோழையான கப்பல் தலைவன் வழியை உபயோகித்து கொள்ளவில்லை. கப்பலை ஓட்டாகவே லாயக்கில்லாத ஒருவனுக்கு தலைவன் உத்தியோகமும் கிடைத்துவிட்டால் பலன் இதுதான் என்று சொல்லிவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தான் ரகுதேவ். சிறிது நேரத்திற்கெல்லாம் சித்தியின் கப்பலால் பத்மினியின் அறையின் சாளரமும் மறைக்கப்பட்டது. மேலே கொள்ளைக்காரர்கள் தடால் தடால் என்று தாவி குதிக்கும் சத்தமும் அவர்கள் இடும் பேர் இறைச்சலும் கேட்டது. கொள்ளைக்காரர்களின் விரசமான வார்த்தைகளும் வெற்றியுடன் கூடிய சிரிப்பும் ஜலமோகினி மாலுமிகளின் மரண கூச்சலும் கலந்து மிக கோரமாக எங்கும் எதிரொலிக்க செய்தன. பத்மினி நடுநடுங்கினாள். பீம்சிங் பலவலத்து போனான். இந்த சமயத்தில் ரகுதேவ் புது ஆடைகளால் தன்னை அலங்கரித்து கொண்டு வந்து சேர்ந்தான். அவன் புதிதாக முகத்தை கழுவி கோபி சந்தனம் இட்டிருப்பதையும் தலை வாரி கொண்டிருப்பதையும் நல்ல ஜரிகை வேலைப்பாடுடன் கூடிய பட்டு சொக்காய் சாராய் முதலியவற்றை அணிந்திருப்பதையும் கண்ட பீம்ஸுக்கு எரிச்சல் தாங்காமல், மரண சமயத்திலும் அலங்காரத்தை நிறுத்த மாட்டீர்கள் போலிருக்கிறது என்றான். நேரமாக இருந்தால் ரகுதேவ் சிரித்திருப்பான். ஆனால் அந்த சமயத்தில் பீம்சிங் வார்த்தையை அவன் லட்சியமே செய்யவில்லை. பத்மினிக்கு அருகில் சென்று அவள் முதுகில் கையை வைத்து, நான் உயிருடன் இருக்கும் வரையில் உங்களை காப்பாற்றிவிட என்னால் ஆனதை செய்கிறேன் என்றான். நன்றி ததும்பும் கண்களுடன் பத்மினி அவனை நோக்கினாள். பத்மினியை அவன் தொட்டு பேசியதை விரும்பாத பீம்சிங், உன்னால் என்ன செய்துவிட முடியும்? எவ்வளவோ செய்ய முடியும். ஆனால் அதற்கு உங்கள் உதவியும் அவசியம். நான் எதை சொன்ன போதிலும் மறுத்து பேச வேண்டாம். பேசாமல் இருந்தால் மிகவும் நல்லது. உங்கள் மௌனத்தால் நாம் பிழைக்க மார்க்கம் இருக்கிறது. மௌனமாயிருப்பதாக வாளின் மேல் ஆணையிடுங்கள் என்றான் ரகுதேவ். வேண்டா வெறுப்பாக அவன் கேட்டபடி ஆணையிட்டு கொடுத்தார் பீம்சிங். அறையில் இருந்த தளத்துக்கு செல்லும் படிகளில் உச்சியில் இருந்த கதவு திடீரென்று திறக்கப்பட்டது.
குடியால் வெறி பிடித்து சிவந்த கண்களுடன் கையில் கத்திகளுடன் கொள்ளைக்காரர்கள் தடவென்று படிகளில் இறங்கி வந்தார்கள். முதல் கொள்ளைக்காரன் 4-5 படிகளில் இறங்கியதும் ரகுதேவின் குரல் கணீர் என்று ஒலித்தது. அங்கே நில், ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாலும் பிணமாக்கி விடுவாய் என்றான். இந்த சொற்களை கேட்ட கொள்ளைக்காரன் சற்று நிதானித்து எதிர்நோக்கவே கை துப்பாக்கியுடன் சுட தயாராக ரகுதேவ் நின்று கொண்டிருப்பதை கண்டான். என் பெயர் ரகுதேவ் பசல்கார். உங்கள் தலைவன் அகமதை நான் அழைப்பதாக போய் சொல் என்று முன்னைவிட அதிகார தோரணையில் சொன்னான் ரகுதேவ். கொள்ளைக்காரர்கள் சற்று நேரம் ஏதோ தங்களுக்குள் கலந்து பேசிக்கொண்டார்கள். பிறகு அவர்களில் ஒருவன் தளத்துக்கு ஓடினான். சில வினாடிகள் கழிந்தன. எங்கே அவன் என்று சொல்லிக்கொண்டே பிரம்மாண்டமான சரீரத்துடன் குரூரமான பார்வையுடன் சித்தி அகமத் படிகளில் திடுதிடுவென்று இறங்கி வந்தான். வந்தவன் ரகுதேவை பார்த்ததும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். அடுத்த வினாடி அவன் கண்கள் வாயில் படியை தாண்டி உள்ளே இருந்த பத்மினி மீது பதிந்தது. அவளை பார்த்த சித்தி அகமத் ஆஹா என்று பயங்கரமாக நகைத்து, கப்பலில் இந்த சரக்கும் இருக்கிறதா, விடுவழியை என்று சொல்லிக்கொண்டே பத்மினியை நோக்கி செல்லத் தொடங்கினான். அபாயம் உச்ச நிலைக்கு போகிறது என்பதை அறிந்து கொண்ட ரகுதேவ் இஷ்டப்பட்ட பொருளுக்கு இடைஞ்சலாக நிற்கும் தன்னை வெட்டி போட்டு உள்ளே நுழைய அகமத்துக்கு பூரண சக்தி இருக்கிறது என்பதிலோ அவசியமானால் வெட்டி போட தயங்கவே மாட்டான் என்பதிலோ ரகுதேவுக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இத்தனை ஆபத்திலும் ரகுதேவ் இருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாமல் வழியை மறித்து நின்றிருந்தான். தான் இட்ட உத்தரவை அலட்சியம் செய்து அறை வாசல்படியை அடைத்து நின்ற ரகுதேவை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தான். ஆபத்து தலைக்கு மிஞ்சி அந்த நேரத்திலும் ரகுதேவ் அதிகார தோரணையுடன் எஜமான் மாதிரி நின்றிருந்தது சித்தி அகமதுக்கு வியப்பை அளிக்கவே முன்னுக்கு வைத்த காலை சிறிது பின்னுக்கு இழுத்து, ரகுதேவ், நீ துணிச்சல் மிகுந்தவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் துணிச்சலை கூட காலம் அறிந்துதான் கையாள வேண்டும். வழியை விடு என்றான். வாசல்படியில் நின்ற ரகுதேவ் சித்தி அகமதின் குரலில் தொனித்த கடுமையை லட்சியம் செய்யவில்லை. பதிலாக சம்பாஷணையை வேறு மார்க்கத்தில் திசை திருப்பினான். அகமத், உன் நட்பையும் உதவியையும் கோரி உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீயோ என்னை விரோதியாக பாவித்து மிரட்டுகிறாய். மிரட்டலுக்கு நான் பணிய மாட்டேன் என்பது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே? இதை கேட்டதும் சித்தி அகமதின் கண்களில் சந்தேகமும் ஆச்சரியமும் கலந்து தாண்டவமாடியது. என்ன, என் நட்பை கோரி வந்திருக்கிறாயா? என்னை ஒழித்து கட்ட பரிசொலிக்க முன் வந்திருக்கும் மகாராஷ்டிரா கடற்படை தலைவனின் உப தளபதியான உனக்கு என்மேல் இத்தனை அன்பு எத்தனை நாளாக ஏற்பட்டது? அவசியத்தினால் அன்பு ஏற்படுவது உண்டு. அவசியத்தினால் விரோதிகளும் நண்பர்களாவது மனித சரித்திரத்தில் புதிய சம்பவம் இல்லையே என்றான் பதிலுக்கு ரகுதேவ். சரி, நமது இந்த நட்புக்கு இப்போது என்ன அவ்வளவு அவசியம்? உன் உயிர் ஆபத்தில் இருக்கிறதே, அதனாலா என்று கேட்டான் அகமது. உயிருக்கு பயந்தவன் நான் அல்ல. யார் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என் வலது கையை கவனித்துப்பார் என்ற ரகுதேவின் வார்த்தைகளை தொடர்ந்து கண்களை ஓட்டிய சித்தி அகமத் ரகுதேவின் வலது கரம் அவன் அங்கிப்பைக்குள் ஒளிந்திருப்பதையும் அந்த கையில் இருக்கும் சிறு துப்பாக்கியின் குழல் தன் வயிற்றுக்கு நேராக குறிவைக்கப்பட்டிருப்பதையும் கவனித்தான். இதனால் சிறிது சஞ்சலம் அடைந்த சித்தி அகமதை பார்த்து முறுவலுடன் ரகுதேவ் சொன்னான், அகமத், இஷ்டப்பட்டால் இந்த வினாடியில் உன்னை சுட்டு கொன்றுவிட என்னால் முடியும். உன் நட்பு எனக்கு தேவையில்லாவிட்டால் அதை செய்யவும் நான் தயங்க மாட்டேன். ஆனால் நான் செய்யவிருக்கும் வேலைக்கு உன் உதவி மிக அவசியம். என் உதவியும் உனக்கு அவசியம். ஆகையால் தற்சமயத்தில் நம் இருவரில் யாருக்கு எது நடந்தாலும் நஷ்டந்தான். ஆகையால் உன்னை சும்மா விடுகிறேன் என்றான். ரகுதேவ் என்ன சொல்லப் போகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத சித்தி அகமத், என் உதவி உனக்கு எந்த விஷயத்தில் தேவை? என்ன வேலையை நீ செய்ய எத்தனிக்கிறாய்? அதோ பின்னால் நிற்கும் உன் வீரர்களை அனுப்பிவிடு. அறைக்குள் சென்று 2 பேரும் பேசுவோம். விஷயம் ரொம்ப ரகசியமானது என்றான் ரகுதேவ். சித்தி அகமதின் முகத்தில் மீண்டும் சந்தேக சாயை படரலாயிற்று. எல்லாரையும் அனுப்பிவிட்டு இவனுடன் தனியாக அறையில் மாட்டிக்கொள்வது உசிதமா என்று யோசித்தான். அவன் யோசனையை நிமிஷத்தில் ஊகித்த ரகுதேவ் அகமத், சந்தேகம் உனக்கு பிறவி குணம். உன்னை கொல்வதனால் இப்போதே நான் கொன்றுவிடலாமே. அறைக்குள் அழைத்து போய்தான் கொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. அப்படி அறைக்குள் அழைத்து போய் கொல்வதாக வைத்துக்கொள். அதனால் என்ன லாபம்? கப்பல் உன் கையில் இருக்கிறது. நீ இறந்த மறுகணம் உன் வீரர்கள் என்னை வெட்டி போட்டு விட மாட்டார்களா?
ரகுதேவின் பேச்சில் உண்மை நிரம்பி இருப்பதை சித்தி அகமது உணர்ந்து கொண்டாலும் போதிய நம்பிக்கை அவனுக்கு ஏற்படாமல் போகவே, நான் இறந்த பின் என் வீரர்கள் உன்னை வெட்டு போடுவதால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டான். இந்த கேள்வியில் இருந்த ஹாஸ்யம் ரகுதேவின் இதழ்களிலும் சிறிது புன்சிரிப்பை வரவழைத்தது. வாஸ்தவம் அகமத், இப்படி தனியாக என்னுடன் பேச உனக்கு பயமாக இருந்தால் துணையாக 1-2 வீரர்களை மட்டும் அழைத்துக்கொள், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றான். பயம் என்பதை இன்னதென்று அறியாத தனக்கு ரகுதேவ் பயங்கொள்ளி பட்டத்தை சுட்டி காட்டுவதை ரசிக்காத சித்தி அகமத் தன் வீரர்களுக்காக திரும்பி, ரஹீம் மட்டும் என்னுடன் இருக்கட்டும், மற்றவர்கள் போய் கப்பலில் உள்ள சரக்குகளை கணக்கு பார்த்து ஒரு இடத்தில் சேமித்து வையுங்கள் என்று உத்தரவிட்டான். உத்தரவை கேட்டதும் வீரர்கள் தடவென்று படிகளில் ஏறி தளத்தில் மறைந்தார்கள். ரகுதேவும் வலது கையை தன் அங்கி பையிலிருந்து எடுத்து சித்தி அகமதின் கையை பிடித்து, உள்ளே வா அகமத் என்று சொந்தமாக கூப்பிட்டு அறைக்குள் அழைத்து சென்றான். அரைக்குறையாக வளர்ந்திருந்த மீசையாலும் திட்டு திட்டாக காணப்பட்ட தாடியாலும் ஒரு கண் அறவே போயிருந்ததாலும் மிக பயங்கரமாக காணப்பட்ட ரஹீமும் அவர்களை பின்தொடர்ந்தான். அறைக்குள்ளே உட்கார சித்தி அகமதுக்கும் ரஹீமுக்கும் ஆசனங்களை சுட்டிக்காட்டிய பிறகு அவர்களுக்கு எதிரில் தானும் உட்கார்ந்து கொண்ட ரகுதேவ், அகமத், போரினால் நீங்கள் இருவரும் மிகவும் களைத்திருக்க வேண்டும். ஆகவே முதலில் சிறிது ஆகாரம் கொண்டு வர சொல்லுகிறேன், சாப்பிட்டு விட்டு பேசுவோம் என்று சொல்லிவிட்டு ரஜினியை கூப்பிட்டான். பக்கத்து அறையில் இந்த ஊழியன் வந்ததும், எங்கள் மூவருக்கும் ஆகாரம் கொண்டு வா, நல்ல மதுவும் தேவை, விருந்தாளிகள் சாமானியமானவர்கள் அல்ல, சீக்கிரமாகட்டும் என்று உத்தரவிட்டான். உத்தரவை நிறைவேற்ற அவன் சென்றதும் ரஹீம் ரகுதேவை நோக்கி, உணவுக்கெல்லாம் அவசரமில்லை, முதலில் விஷயம் என்ன என்பதை சொல் என்றான். ஆமாம், விஷயத்தை சொல் என்று சித்தி அகமதும் கலந்து கொண்டான். அகமது ஏதோ ஒப்புக்குத்தான் பேசுகிறான் என்பதையும், அறைக்குள் வந்தது முதல் அவன் பார்வை சாளரத்து அருகில் உட்கார்ந்திருந்த பத்மினியையே வட்டமிட்டு கொண்டிருந்ததையும் ரகுதேவ் கவனித்து கொண்டேதான் இருந்தான். வெறி பிடித்த அவன் பார்வை பத்மினியின் தேகம் ஒடுங்கி போய் அவள் சொல்ல ஒண்ணா வேதனையால் குன்றி போய் உட்கார்ந்திருப்பதை பார்த்த ரகுதேவ் அந்த நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர கருதி, சாப்பிட்டு கொண்டே விஷயத்தை பேசுவோம், அதற்குள் இவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி எழுந்து, பத்மினி, நீயும் பீம்சிங்கும் சற்று நேரம் பக்கத்து அறையில் இருங்கள், நான் இவர்களுடன் பேசிவிட்டு வருகிறேன். பத்மினி இருந்த இடத்தை விட்டு எழுந்து வந்தாள். அறை மிக சிறிதாகையால் சித்தி அகமதும் ரஹீமும் உட்கார்ந்திருந்த இடத்தை தாண்டித்தான் அவள் பக்கத்து அறைக்கு செல்ல வேண்டும். ஆகவே அவள் அருகில் வந்ததும் அவள் லாவண்யத்தை பூராவாக பார்த்த சித்தி அகமத், யார் இவள்? இவளை இதற்காக பக்கத்து அறைக்கு அனுப்ப வேண்டும்? இங்கேயே ஏன் இருக்கக்கூடாது என்று கேள்விகளை வீசினான். அதற்கு ரகுதேவ் சொன்ன பதில் பீம்சிங்கை அசர வைத்து விட்டது. இவள் என்னுடைய மனைவி என்றான் ரகுதேவ் அமைதியாக. இந்த புதிய உறவு முறையை கேட்ட பீம்சிங்கின் கோபம் எல்லை கடந்தது. அதன் காரணமாக பெருமூச்சு உள்ளே இழுத்தான். சித்தி அகமதின் அடுத்த கேள்வி எழுந்தது. பீம்சிங்கை சுட்டி காட்டி, இது யார் என்று சீறினான். இவன் என் மைத்துனன் என்றான் ரகுதேவ் சிறிதும் சலனம் இல்லாமல். உள்ளே இழுத்த மூச்சை ஆத்திரத்தால் அப்படியே இறுக பிடித்து கொண்ட பீம்சிங் வெடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார். அனாவசியமான ஆத்திரத்தாலும் அசட்டுத்தனமான காரியத்தை கெடுத்துவிட இருந்தார் பீம்சிங். முழுக்க 2 நாட்கள் கூட பரிச்சயம் இல்லாத ரகுதேவ் பத்மினியை மனைவி என்றும் தன்னை மைத்துனன் என்றும் 2 பேர் முன்னிலையில் உறவு கொண்டாடியது அவருக்கு பொறுக்கவில்லை. ஆகையால் அதை மறுக்கும் நோக்கத்துடன் ஏதோ சொல்ல வாயெடுத்து தொண்டையை கனைத்து கொண்டார். எதையாவது உளறி கொட்டி ஆபத்தில் மாட்டி வைத்து விடப் போகிறாரோ என்று நடுங்கிய பத்மினி அகஸ்மாத்தாக பின்னுக்கு வாங்குவது போல சிறிது நகர்ந்து பீம்சிங்கின் காலை தன் காலால் ஊன்றி மிதித்தாள். அந்த மிதிப்பை தொடர்ந்து அவள் வீசிய பார்வையிலும் எச்சரிக்கை கலந்திருப்பதை கண்ட பீம்சிங் தன்னை அடக்கி கொண்டார். பீம்சிங்கின் பித்துக்குளித்தனத்தை ரகுதேவும் கவனித்தான். மேற்கொண்டு அவரை அந்த இடத்தில் நிற்கவிட்டால் ஆபத்து என்பதை தெரிந்து கொண்டு தன் ஆசனத்தை விட்டு எழுந்து பத்மினியிடம் சென்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டே, அகமதும் ரஹீமும் இருந்த இடத்தை கடந்து அடுத்த அறையின் வாசல் படிக்கு சென்று, நீ உள்ளே போ பத்மினி என்று சொல்லி பீம்சிங்குக்காக திரும்பி, பீம், என்ன அங்கே நிற்கிறாய், இப்படி வா என்று ஏக வசனத்தில் அழைத்து மைத்துனன் முறை கொண்டாடினான். மகாராஷ்டிர சைனியத்தின் உப தளபதியான தன்னை ஏக வசனத்தில் அவன் அழைத்தது அவருக்கு எவ்வளவோ குறைவாகப்பட்டாலும் அந்த சமயத்தில் எதுவுமே பேசாமல் அவன் உத்தரவுப்படி அடுத்த அறைக்குள் நுழைந்து விட்டார். அறை கதவை சாத்திவிட்டு திரும்பி வந்த ரகுதேவ், என்ன செய்கிறது அகமத், மனைவிக்காக நான் இந்த பைத்தியத்தை கட்டிக்கொண்டு அழ வேண்டியிருக்கிறது என்று அழித்து கொண்டான். சித்தி அகமத்துக்கு ரகுதேவின் போக்கிலோ சொற்களிலோ எந்த விதமான நம்பிக்கையும் பிறக்கவில்லை.
பீம்சிங்கை முதல் பார்க்கும்போதே மிகுந்த சந்தேக கண்களுடன் கவனித்தான். அவருக்கு ஆகியிருந்த வயதையும் அவன் கவனிக்க தவறவில்லை. அந்த தடியன் பெண்ணுக்கு பாட்டன் மாதிரி இருக்கிறானே என்று சந்தேகம் பூராவாக தொனித்த குரலில் சொன்னான். பீமுக்கு வயது கொஞ்சம் அதிகத்தான். அவன்தான் என் மாமனாருக்கு மூத்த பிள்ளை. அவன் பிறந்து வெகு நாள் குடும்பத்தில் குழந்தையே இல்லை. மாமனாரின் வயோதிக காலத்தில் என் மனைவி பிறந்தாள். இவள் பிறந்ததும் மாமனார் மாமியார் இருவரும் தவறிவிட்டார்கள். குடும்ப பாரம் முழுவதும் பீமின் தலை மேல் விழுந்தது. பாவம், கவலையின் காரணமாக பீமின் தலை நரைக்க ஆரம்பித்ததோடு முகமும் சற்று வயதை கொஞ்சம் அதிகமாக காட்டுகிறது என்றான் ரகுதேவ். ரகுதேவின் குடும்ப வரலாற்றில் சிறிதும் கவலை கொள்ளாத ரஹீம், இந்த விஷயங்களை பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு தெரிய வேண்டிய ரகசியத்தை கவனிப்போம் என்றான். சித்தி அகமதும் அப்போதுதான் சற்று விழித்து கொண்டான். ஆமாம் ரகுதேவ், இதை பேசுவதற்கா என்னை கூப்பிட்டு அனுப்பினாய்? சொல்லுகிறேன் அகமது, உன்னை கண்டுபிடிக்கத்தான் இந்த கப்பலில் விங்குர்லாவிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பு கிளம்பினேன் என்று பேச்சை தொடங்கிய ரகுதேவை நோக்கி ரஹீம் பயங்கரமாக சிரித்து, ரகுதேவ், உன் தந்திரங்களை எங்களிடம் காட்டாதே. நாங்கள் இந்த கப்பலை இடையில் பிடிப்போம் என்று உனக்கென ஜோசியம் தெரியுமா? ஆமாம், இந்த கப்பலின் வழியில் நான் வருவேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று அகமதும் கலந்து கொண்டான். கப்பல் தலைவனுக்கு தகுந்த உப தலைவன். ஊகத்தில் 2 பெரும் புலிகள். இந்த கப்பலின் வழியில் நீங்கள் வருவது எனக்கு தெரியும் என்பது யார் சொன்னது என்று கோபத்துடன் கேட்ட ரகுதேவ் ஏதோ பதில் சொல்ல முயன்ற ரஹீமை மேற்கொண்டு எதுவும் பேச விடாமல் தடுத்து தானே பேசினான். அகமத், விங்குர்லாவிலிருந்து புறப்படும் போது உன் கப்பல் இடையே வரும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. இந்த கப்பலில் நான் மால்வானுக்கு புறப்பட்டேன். மால்வானில் என் மைத்துனனையும் மனைவியையும் எங்கள் உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு வேறு ஒரு கப்பலையும் ஆட்களையும் அமர்த்தி கொண்டு உன்னை தேடி வர திட்டமிட்டிருந்தேன். அதிர்ஷ்டவசத்தால் உன்னை வழியில் சந்தித்தேன். அவன் சொல்லிய வார்த்தையில் ஒன்றை கூட ரஹீம் நம்பவில்லை என்பதே அவன் முகஜாடையே காட்டியது. எந்தவித பதிலும் சொல்லாமல் சித்தி அகமது கிண்ணத்தில் மதுவை ஊற்றி பருகி கொண்டு பக்கத்து அறையின் மார்க்கத்திலேயே கண்ணை ஓடவிட்டு கொண்டிருந்தான். பேச்சில் கவனமாயிருந்த ரஹீம் மட்டும் கேட்டான், நீ சொல்வதை நாங்கள் ஏன் நம்ப வேண்டும்? எங்களை நம்ப வைப்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது உன்னிடம்? நீங்கள் இருவரும் இங்கே என்னுடன் உட்கார்ந்திருப்பதே அத்தாட்சி. இந்த பதிலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விழித்த ரஹீம், நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை. விளங்காது, ஆனால் விளங்க வைக்கிறேன். எனக்கு கடற்போரில் சிறிது பரிச்சயம் உண்டென்பது உனக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் என்ன, அரபிக்கடல் பிராந்தியத்தில் உலவும் சிறந்த கடல் வீரர்களில் நீ ஒருவன் என்பதை உன் எதிரிகள் கூட ஒப்புக்கொள்வார்களே. அப்படியானால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் இஷ்டப்பட்டு இந்த கப்பலின் தலைவனுக்கு யோசனை சொல்லியிருந்தால் இந்த கப்பலை நீங்கள் பிடித்திருக்க முடியாது. இந்த பதிலை கேட்டதும் சித்தி அகமது குடிப்பதை நிறுத்தி இடி இடி என்று மிக பயங்கரமாக சிரித்தான். கேட்டையா ரஹீம், நாம் இந்த கப்பலை பிடித்திருக்க முடியாதாம். நம்மிடம் இருக்கும் பீரங்கிகள் எத்தனை, இந்த சுண்டக்காய் கப்பலில் இருக்கும் பீரங்கிகள் எத்தனை, வீரர்கள் எத்தனை, இந்த சுண்டக்காய் கப்பலில் இருக்கும் வசதி எவ்வளவு. சிரிப்புக்கு நடுவே பேரை சத்தமாக உரைத்தான். யார் நான்? சித்தி அகமது என்றான். அகமத், உன் உப தலைவனை எனக்கு அதிகமாக பழக்கம் கிடையாது. ஆனால் நீ பெரிய கடல் வீரன் என்பது எனக்கு தெரியும். நீயும் அவனுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக சிரிப்பது தான் எனக்கு வருத்தத்தை தருகிறது. உன்னிடம் அதிக பீரங்கிகள் இல்லை என்று நான் சொன்னேனா? ஆட்கள் தான் இல்லை என்று மறுத்தேனா? ஆட்களும் பீரங்கிகளும் உபயோகிக்கப்பட்டால் நீ இந்த கப்பலை கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் கேள் என்று ஏதோ ரகசியத்தை சொல்வது போல அகமதின் அருகில் தன் தலையை சாய்த்து அவன் முகத்தை கூர்ந்து நோக்கிக்கொண்டே சொன்னான். அகமத், உன் கப்பல் கண்ணில் பட்டவுடன் இந்த கப்பலின் தலைவன் தூரதிருஷ்டி கண்ணாடியை என்னிடம் கொடுத்து அது யார் கப்பல் பார் என்று சொன்னான். நான் ஊன்றி கவனித்தேன். கப்பல் உன்னுடையது தான் என்று சொன்னேன். ஆனால் வேறொரு விஷயத்தை நான் சொல்லவில்லை. சித்தி அகமதின் கண்கள் ரகுதேவின் முகத்தை ஏதோ கேள்வி கேட்கும் தோரணையில் ஏறெடுத்து பார்த்தன. உன் கப்பலின் அடிபாகத்தில் 1/2 அடி கணத்துக்கு பாசியும் கிழிஞ்சலும் ஒட்டி கிடப்பதை நான் இவனிடம் சொல்லவே இல்லை தெரியுமா என்றான் ரகுதேவ். சித்தி அகமதின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. வாயில் வைத்திருந்த மது கிண்ணத்தை சட்டென்று அகற்றினான். அதிக நாள் கடல் சஞ்சாரத்திலே நான் இருந்ததை கவனித்தாயா என்றான் அகமத்.
கவனித்தேன். ஆனால் உன்னை சந்திக்க கருதி அதை சொல்லவில்லை. இந்த கப்பலின் தலைவன் நானாயிருந்தால் உன் கப்பலின் அடிபாகம் பாசியால் கனத்திருப்பதையும் போதிய வேகம் உனக்கு இல்லாதிருப்பதையும் கண்டிப்பாக கவனித்திருப்பேன். அப்படி கவனித்ததும் எல்லா பைகளையும் விரித்துவிட்டு தெற்கத்தி காற்று வாட்டத்தில் பறந்திருப்பேனே, உன் கைகளில் அகப்பட்டிருப்பேன் என்று ரகுதேவ் விவரித்தான். சித்தி அகமது பெரிய கொள்ளைக்காரனாய் இருக்கலாம், காம பித்தனாயும் நடத்தை கெட்டவனாயும் இருக்கலாம். ஆனால் இன்னொரு கடல் வீரனுடைய சாமர்த்தியத்தை மட்டும் அவனால் வியக்காதிருக்க முடியவில்லை. உண்மைதான் ரகுதேவ், இந்த தகவலை நீ மட்டும் கப்பல் தலைவனுக்கு சொல்லியிருந்தால் இந்த கப்பலை நான் பிடித்திருக்கவே முடியாது என்று ஒப்புக்கொண்டான். இப்போதாவது என்னிடம் சற்று நம்பிக்கை பிறந்திருக்கிறதா? போதிய அத்தாட்சியை கொடுத்து விட்டேனா என்று ரஹீமை விசாரித்தான். ரஹீம் பதில் சொல்லாமல் அங்கீகாரத்துக்கு அறிகுறியாக தலையை அசைக்கவே ரகுதேவ் மீண்டும் சித்தி அகமது பக்கம் திரும்பி, அகமத், கப்பல் தலைவனிடம் நான் உன் கப்பலின் நிலையை சொல்லாததற்கு உன்னை சந்திக்க வேண்டும் என்பது மட்டும் காரணமில்லை. நான் இப்போது செய்து முடிக்கும் வேலைக்கு உன் கப்பலை தவிர வேறொரு கப்பல் வேண்டியிருந்தது. அதை உத்தேசித்துத்தான் நான் மால்வானுக்கு பயணமானேன். இடையில் நீ வரவே உன்னிடம் இந்த கப்பலில் சிக்கிவிட்டால் விலை கொடுக்காமலே ஒரு கப்பல் அகப்படுமே என்று யோசித்தேன். அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட இரு கொள்ளைக்காரர்களும் நகைத்தார்கள். சரி அகமது, நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். நீ சொப்பனத்தாலும் கிடைக்காத ஐஸ்வர்யம் உன்னை தேடி வருகிறது என்று ஆரம்பித்தான். எங்கு வருகிறது? 3 கப்பல்களில் வருகிறது. 3ம் வெள்ளைக்கார கப்பல்கள். 10 லட்சம் மொஹராக்கள் பெருமான தங்க கட்டிகளுடன் 5 லட்சம் பெருமான வைடூரிய கற்களுடன் 3 கப்பல்கள் புறப்பட இருக்கின்றன என்றான் ரகுதேவ். இதை கேட்டது மதுக்கிணத்தை சட்டென்று தட்டில் வைத்துவிட்டு 10 லட்சம் பெருமான தங்க கட்டிகளா என்று வாயை பிளந்தான் ரஹீம். அத்துடன் 5 லட்சம் பெருமான கற்களும் இருக்கின்றன என்று சுட்டி காட்டினான் ரகுதேவ். சித்தி அகமதின் முகத்திலிருந்து வெறி விலகிவிட்டது. நன்றாக எழுந்து ஆசனத்தில் உட்கார்ந்து, அப்படியானால் எந்த இடத்திலிருந்து கப்பல்கள் புறப்படுகின்றன என்று விசாரித்தான். அதை சொல்வேன் என்று எதிர்பார்க்கிறாயா அகமத்? ஏன் சொல்ல மாட்டாயா? சொன்னால் இந்த இடத்துல என்னை கொன்று போட்டு நீ அந்த கப்பலை பிடிக்க எத்தனிக்கலாமே. அப்படியானால் என்னிடம் நம்பிக்கை இல்லையா? பரஸ்பரம் நாம் ஒருவரை ஒருவர் எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று உனக்கே தெரியும். சரக்கு சிக்கியதும் பங்கு போட்டுக்கொண்டு பிரிந்து விடுவோம். அது வரைக்கும் நமக்குள் ஒற்றுமை இருந்தால் போதும். சரி, இந்த கப்பல்கள் எப்போது புறப்படும்? இன்னும் 1 மாதத்தில். 1 மாதம் வரை காத்திருக்க வேண்டுமா? ஆமாம். எந்த இடத்தில் அந்த கப்பல்களை நாம் சந்திக்க முடியும்? அந்த இடத்துக்கு அழைத்து போகத்தான் நான் இருக்கிறேன். மேற்கொண்டு கப்பல்களை பற்றி எந்தவித தகவல்களையும் ரகுதேவ் சொல்ல மாட்டான் என்பதை தெரிந்து கொண்ட சித்தி அகமதின் உள்ளத்தில் உக்கிரமான கோபம் பொங்கி எழுந்தும் எதிர்பார்க்கும் கொள்ளையின் ஆசையால் தன்னை பெரிதும் அடக்கி கொண்டு 1 மாதம் வரை நாம் என்ன செய்வது என்று வினவினான். ரகுதேவ் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொன்ன அந்த தந்திரமான காரியத்தை நாம் 3ஆம் பகுதியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்திருங்க. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.